ஹலோ, ஹாய். சிக்னல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆங்குலர் சிக்னல்ஸ். சிக்னல்ஸோடைய கான்செப்ட் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். ஒரு காம்பனண்ட் இருக்கு, இதுலேயே பார்க்கலாமே. நம்ம போன வீடியோவில் காம்பனண்ட்ஸ்லாம் வந்து டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த சர்வீஸ் வழியாக மேனுவலாக நம்ம செட் பண்ணுவோம். மேனுவலாக ரிட்ரீவ் பண்ணி அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுற மாதிரி பார்த்தோம். மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுப்போம். இங்கே வந்து ஒரு வேரியபிள் நேம் அப்படின்னு இருக்குன்னா, இப்போ இந்த நேம் வந்து இந்த காம்பனண்ட் கொண்டு போய் அப்டேட் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த காம்பனண்ட் வழியாக அந்த நேமோடைய வேல்யூ மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த காம்பனண்ட்டுக்கு அந்த வேல்யூ வந்து சேரணும். இது வந்து ரியாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரியாக்டிங் டு தி சேஞ்ச் ஆஃப் தி வேரியபிளோட வேல்யூ மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்பனண்ட்டில் அப்டேட் ஆகணும். எங்கே யூஸ் ஆகும்னா, நம்ம ஷாப்பிங் கார்ட்டில் வந்து புதுசாக ஒரு ஐட்டத்தை ஆட் பண்ணுவோம், இல்லை ப்ரைஸ் மாறி இருக்கும், குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸும் வந்து நமக்கு மாறணும். அப்போ அந்த வேரியபிள் வந்து மாறணும். இதை யூஸ்வலாக ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து எமிட்டர் கான்செப்ட்னு இருக்குது, அது ரொம்ப வருஷமாகவே இருக்குது. அதாவது ஒரு காம்பனண்ட்லேருந்து வேல்யூவை வெளியில் அனுப்பணும் அப்படின்னா எமிட்டரை யூஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் வழியாக வச்சு அனுப்பலாம். இன்னொன்று ஆர்எக்ஸ்ஜேஎஸோடைய இது சப்ஜெக்ட்ஸ், பிஹேவியர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிஹேவியர் சப்ஜெக்ட்ஸும் வந்து ஈவெண்ட்ஸ் மாதிரி தான். அதுக்குள்ளே ஒரு வேல்யூ வச்சிட்டோம் அப்படின்னா எங்கேருந்து வேணாலும் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோன்னா அந்த வேல்யூ வந்து நமக்கு இங்கே ரீச் ஆகிடும். இப்போ இதே டெர்மினாலஜியில் இதே கான்செப்ட் வச்சு தான் வந்து நமக்கு இது வருது, சிக்னல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சிக்னல்ஸோடைய கான்செப்ட் என்னென்னு பார்த்துக்கணும். சேம் தான். நீங்கள் பார்த்தோம்லையே ஒரு காம்பனண்ட் வழியாக இங்கே நேம் வரும். இந்த நேமை வந்து இந்த காம்பனண்ட், செகண்ட் காம்பனண்ட் ஆர் சைல்ட் காம்பனண்ட் எது வேணாலும் இந்த ஸ்டேட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிட்ரீவ் பண்ணிக்கணும். இதுதான் இதோடைய ஃபண்டமெண்டல். இது எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு நம்ம இங்கே ஆஸ் யூஷுவல் டாக்குமெண்டேஷன் போயிடலாம். டாக்குமெண்டேஷனில் தெளிவாக வந்து ஸ்டாண்டல் ஒன்றும் இல்லை, சிக்னல்ஸ்னு போய் ஆங்குலர் சிக்னல்ஸ் இங்கே போனோம்னா சிக்னல்ஸ்னால் என்ன, எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ குவிக்காக பண்ணலாம். நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இருக்குது. இதில் என்ன பண்ணுறேன், நான் ரெண்டு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். ரெண்டு காம்பனண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணி nggc comp1 கிரியேட் பண்ணிட்டேன். could not find ng module. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா நம்ம தான் மாடியூலை டெலீட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸ்டாண்டலோனாக மாத்திரம்னு. ஸோ nggc comp1 -hyphen standalone கிரியேட் ஆயிடுச்சு. nggc comp2 -hyphen standalone. ரைட், ரெண்டு காம்பனண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சோர்ஸ் கோட் போனால் comp1 comp2 இருக்கு. முதல்ல என்ன பண்ணலாம், ஆப் காம்பனண்ட் HTML போய் அந்த comp1 comp2 வியூ இங்கே இம்போர்ட் பண்ணிப்போம். app-comp1 app-comp2. ரைட்டா, எரர் வந்திருக்கான்னு பார்ப்போம். எஸ், எரர் வந்திருக்கு. என்னன்னா நம்ம வந்து இதை இம்போர்ட் பண்ணணும். இங்கே போனால் இங்கே நம்ம அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் comp1 component from இங்கே இருக்கு ./comp1 உள்ள comp1.component. இதை இம்போர்ட்ஸில் கொடுத்துடலாம். இப்போ comp1ஓட போய் comp2 வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே comp1 இருக்கிற இடத்துலலாம் comp2 மாட்டிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா வீடியோவை பாஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போனால் போர் அடிச்சிடும் எல்லாருக்கும், நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. ஸோ comp1 இருக்குது, comp2 சூப்பர். நமக்கு வந்து இப்போ comp1 ஒர்க்ஸ், comp2 ஒர்க்ஸ்னு வந்துடுச்சு. இந்த காம்பனண்ட் சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம், காமன் சர்வீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே வந்து ஒரு சிக்னல் கிரியேட் பண்ணிக்கலாம். சிக்னலுங்கிறது ஒரு வேரியபிள் தான். நான் என்ன பண்ணுறேன், இங்கே வேல்யூன்னே வைப்போம். அவங்க
டாக்குமெண்டேஷனில் வேல்யூ கவுண்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதே யூஸ் பண்ணிக்கலாம். கவுண்ட்னு ஒரு எகைன் கான்ஸ்டன்ட் நம்ம உள்ளே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது கிளாஸ் வேரியபிள். ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு சிக்னல். அப்போ இந்த சிக்னலை நம்ம இம்போர்ட் பண்ணணும். கோரில் இருக்குது சிக்னல், கோர்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். எரர் இருக்கா? எரர் இருக்குது. என்ன எரர்? நான் ஏற்கனவே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா. சரி, கோர்லேருந்து ஏன் நான் 2 இம்போர்ட்டாக பண்ணேன்? இது 2த்தையும் எடுத்து இங்கே பண்ணிடுவோம். சிக்னல் ஓகே, எரர் இல்லாமல் ஒர்க் ஆயிடுச்சு. இப்போது என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக இந்த வேரியபிள் எனக்கு இங்கே வேண்டாம். கரெக்ட் தான், காமன் சர்வீஸ். இப்போ நம்மளுடைய ஆர்கிடெக்சர் படி இங்கேருந்து காமன் சர்வீஸில் இங்கே கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வைக்கிறோம். இதை அப்டேட் பண்ணோன்னா இந்த காம்2ல வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணும். அதுதான் நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்குது. இப்போ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. மெனு காம்பனண்ட்லாம் எடுத்துடலாம். ஆப் காம்பனண்ட்லேயும் வேலை முடிஞ்சிடுச்சு. ஆப் காம்பனண்ட்லேயும் தேவையில்லை. காம்ப்1 காம்ப்2 இது 2 இடத்துல தான் வேலை. காம்ப்1ல் கன்ஸ்ட்ரக்டாரில் ப்ரைவேட் காமன் சர்வீஸ் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். இது இம்போர்ட்டில் எரர் அடிக்கும். இம்போர்ட் காமன் சர்வீஸ் ஃப்ரம் காமன் சர்வீஸ் ஒரு லெவல் வெளியில் வரணும். காமன் டாட் சர்வீஸ். சரி, இப்போ காம்பனண்ட் 1க்குள்ள காமன் சர்வீஸை இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ காம்பனண்ட் 2க்குள்ளேயும் போய் காமன் சர்வீஸை இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். இங்கே இம்போர்ட் சரி, எரர் எதுவும் இல்லை இப்போ வரைக்கும். இப்போ என்ன பண்ணணும்? காமன் இங்கே வந்து ஒரு பட்டன் வச்சுக்கலாம். நம்மளுடைய காம்பனண்ட் 1ல் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிப்போம். இங்கே வந்து அப்டேட் வேல்யூ அப்படின்னு ஒரு பட்டன் வச்சு இது என்ன பண்ணலாம்? இந்த பட்டன் கிளிக்கில் இங்கே ஒரு கிளிக்கி வந்து எழுதிடுவோம், அப்டேட் வேல்யூ. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் கிளிக்கில் ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் காமன் உள்ள வரும், காம்பனண்ட் 1க்குள்ள வரும். இங்கே அப்டேட் வேல்யூவில் திஸ் டாட் காமன் சர்வீஸில் இந்த கவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த கவுண்ட்டில் வேல்யூ அப்டேட் பண்ணுவோம். டாட் கவுண்ட் டாட் செட் இப்படி கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய டாக்குமெண்டேஷனுக்கு போனீங்கன்னா ஒரு சிக்னலை அப்டேட் பண்ணுறதுக்கு செட்டு கொடுக்கணும், இல்லைன்னா அப்டேட் கொடுக்கலாம். நம்ம இது கொடுப்போம் ஒரு டைம் அந்த பட்டன் கிளிக்கில் வந்து நம்மளுடைய வேல்யூ அப்டேட் ஆகிற மாரி பண்ணுவோம். இது அப்டேட் பண்ணுவோம். இதுவே நார்மல் வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போது count1 ஈக்குவல், இப்போ நேம் இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. என்னால் இங்கேருந்து அப்படியே அப்டேட் பண்ணிக்க முடியும். திஸ் டாட் காமன் சர்வீஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நியூ நேம் இப்படி பண்ணலாம். இது வந்து பர்ஃபெக்ட்லி அலௌட் சின்டாக்ஸ். இப்போ எனக்கு எதுவும் எரர்லாம் த்ரோ பண்ணாது. ஆனால் நான் இதே மாதிரி கவுண்ட்டை போய் அப்டேட் பண்ணினேன்னா எனக்கு வந்து எரர் வந்துடும். ஏன்னா இது வந்து சிக்னல் பண்ணனா என்னால் சிக்னலை வந்து இந்த மாதிரி அசைன் பண்ண முடியாது, அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே டாட் அப்டேட் கொடுத்து அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ +1ன்னு சொல்லி ஒரு டைம் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ ஒரு டைம் இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது அதோடைய வேல்யூ வந்து மாறிட்டே இருக்க போகுது. ரைட்டா? இப்போ நான் இந்த அப்டேட் வேல்யூ கிளிக் பண்ண எனக்கு அங்கே மாறிட்டே இருக்க போகுது. அது மாறுதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பார்த்துக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம், மாறிச்சுன்னா நமக்கு காம்பனண்ட் 2க்கு வரணும் இல்லையா. இங்கே தான் இந்த அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. எஃபெக்டில் ஒரு ஃபங்க்ஷன் இன்புட்டாக வரும். வந்துச்சுன்னா console.log this dot சாரி நாங்கள் எஃபெக்டை இங்கே தான் கொடுக்கணும். கரெக்ட். எஃபெக்ட் this dot common service dot count
இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். வேல்யூவை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனாக நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனாக வந்து எடுக்கணும். ஸோ எஃபெக்டில் திஸ் டாட், இப்போ எஃபெக்டை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கணும். எஃபெக்டை இம்போர்ட் பண்ணியாச்சு, எரர் இல்லை. இப்போ நம்ம இங்கே 1 கொடுக்கும் போது காம்பனன்ட் 2க்குள்ள வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. காம்பனன்ட் 2ல இந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகுது. இது என்ன பண்ணலாம், இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிப்போம். வேல்யூ டைப் வந்து நம்பராக வச்சுப்போம், ஈக்குவல் டு 0ன்னு வச்சுப்போம். இங்கே உள்ள கன்சோல் டாட் லாகுக்கு பதிலாக இந்த வேல்யூ ஈக்குவல் டு இதுன்னு அப்டேட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை காம்பனன்ட் 2 HTML ஃபைலில் ப்ளேஸ் பண்ணிடலாம். எரர் இல்லை, எரர் வந்துடுச்சு. ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆன் comp2. ஏன் கன்ஸ்ட்ரக்டர் உள்ள எக்ஸ்ட்ரா வேல்யூ, ஓகே, கன்ஸ்ட்ரக்டருக்கு வெளியில் இருந்தால் தான் அந்த கிளாஸில் வந்து நமக்கு தெரியும். கன்ஸ்ட்ரக்டருக்கு வெளில போட்டாச்சுன்னா இங்கே திஸ் டாட் போட்டு எடுக்கணும். காம்ப் 1லேருந்து நான் இப்போது அப்டேட் வேல்யூ கொடுக்குறேன், காம்ப் 2ல எனக்கு அப்டேட் ஆகுதுப்பா. ஸோ இதுதான் வந்து சிக்னல்ஸோடைய ஃபண்டமெண்டல். சேம் இதோடைய ஆல்டர்னேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஹேவியர் சப்ஜெக்ட், என்ஜிஆர்எக்ஸ் உடைய பிஹேவியர் சப்ஜெக்ட் இருக்கு, எமிட்டர் இருக்கு. இதெல்லாம் டிஃபரெண்ட் வே ஒன்னொன்னுத்தையும். ஆனால் இதனால என்ஜிஆர்எக்ஸ் உடைய சப்ஜெக்ட் போயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் சிக்னலால் இப்போதைக்கு பண்ண முடியாது. இப்போதைக்கு இந்த ஸ்டேட்ஸை மட்டும்தான் மேனேஜ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு இடத்துல எங்கே வேணுமோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ அப்டேட் பண்ணுறது மட்டும்தான் இப்போதைக்கு சிக்னல்ஸான பாசிபிள். ஸோ என்ஜிஆர்எக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதோடைய வேலையை சிக்னல்ஸ் ரீப்ளேஸ் பண்ணாது. இதோடைய பர்பஸ் வேற, அதோடைய பர்பஸ் வேற. அதாவது இதோடைய நோக்கம் வேற, அதோடைய நோக்கம் வேற. சரி, இதுதான் வந்து ஒரு சிக்னல்ஸ் பற்றின ஒரு வீடியோ. மீதி வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஆங்குலருடைய காம்பனன்ட்ஸ், ரவுட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், காமன் சர்வீஸ் எப்படி இன்ஜெக்ட் பண்ணணும், ஸ்டாண்டலோன் எப்படி இன்ஜெக்ட் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு ஜாவா வேணும்னா ஜாவா வீடியோஸ் இருக்கும், நோட் வீடியோஸ் இருக்குது. மீதி கோலாங் பற்றின வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, கோலாங் கிளவுட். இதெல்லாம் நான் என்னென்ன டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணினோ அதோடைய சின்னதாக எனக்கு தெரிஞ்சது, நான் என்னென்னலாம் இது வரைக்கும் ஒர்க்கில் ஃபேஸ் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். திரும்பவும் சந்திப்போம். வணக்கம், பாய் பாய்.